ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஒரு விஷயம் செய்து பாருங்கள். கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும். கடன் பிரச்சனை தீர்வதற்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகினாலே போதும். இதற்கு நம்ம மிளகை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோம். மிளகுக்கு இயற்கையாகவே எதிர்மறை ஆற்றலை முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் அவங்களோட எதிரி நாட்டுக்கு போகும்பொழுது கையில் 4 மிளகு எடுத்துக்கிட்டு போவாங்களாம். ஏன் அப்படின்னாக்கா அவங்களோட உயிருக்கு ஏதாவது அந்த ஆபத்து வந்தால், அவங்க சாப்பிடக்கூடிய உணவில் ஏதாவது விஷம் கலந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த மிளகு எடுத்து சாப்பிட்ருவாங்களாம். அப்படி சாப்பிடும் பொழுது அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய விஷம் முறிக்கப்பட்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது. விஷத்தை முறிக்கக்கூடிய இந்த மிளகிற்கு எதிர்மறை ஆற்றலை நெருங்க விடாமல் பாதுகாக்கக்கூடிய சக்தியுமே அதிகமாக இருக்குது. ஒரு வெள்ளை துணியில் ஒரு 5 மிளகு கட்டி எப்பொழுதும் நம்ம கையிலையோ பாக்கெட்லையோ வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. மிளகு கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பழைய மிளகை மாற்றிட்டு புதுசாக நீங்கள் மாற்றிக்கலாம். இது ஒரு நம்முடைய பாதுகாப்புக்காக தான் இந்த ஒரு மிளகு முடிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மிளகை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 8 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். 8 மணிலேருந்து இரவு 11 மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். 4 மிளகை எடுத்துக்கிட்டு நிலைவாசலுக்கு வெளியில் போங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு கையில் இருக்கக்கூடிய மிளகை உங்களுடைய தலையை இடதுபுறமாக 3 முறை மட்டும் சுற்றணும். அந்த மிளகை அப்படியே தூக்கி போட்டுட்டு நீங்கள் உள்ளே வந்துடுங்க. இதற்கான பலன் உங்களை சீக்கிரமாகவே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை ஒரு 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான பல வழிகள் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல வேலை கிடைக்க, உயர் பதவி கிடைக்கிறதுக்கு, அரசு வேலை கிடைக்க ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் கோதுமை இருக்குல்ல, அது சூரிய பகவானுக்கு உரிய தானியம், முழு கோதுமை. அது உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் தானம் செய்யுங்க. அதை தானம் செய்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். சூரிய தோஷத்தை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னாக்கா அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோதுமையை நம்ம தானம் செய்தாலே போதுங்க. சூரிய பகவான் நம்மளோட வேலைக்கெல்லாம் அதிபதின்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். அதோடு மட்டும் இல்லை, நல்லெண்ணெய், வில்வம், துளசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் நல்லெண்ணெயில் ஒரு கை அந்த பச்சை கோதுமை இருக்குல்ல, அதை போடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அதில் வில்வ இலை, துளசி இலை போட்டு காய்ச்சிக்கோங்க. இந்த எண்ணெய் எடுத்துக்கிட்டு சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் இதை செய்யணும். நீங்கள் தயார் செய்த அந்த எண்ணெயை 1 ஸ்பூன் உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு சூரியனை பார்த்து வெளியில் நின்றுக்கிட்டு ஒரு 3 நிமிடங்கள் நீங்கள் நின்னால் போதும். அந்த நேரத்தில் ஓம் சூர்யாய எம் வசி வசி, ஓம் சூர்யாய உம் வசி வசி, ஓம் சூர்யாய வம் வசி வசி, இந்த மந்திரத்தை சொல்லணும். டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. எம் உம் வம் இந்த 3ம் அதில் கண்டிப்பாக அந்த வார்த்தை இருக்கணும். இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். 108 முறை சொல்ல முடியலைனாலும் 27 முறை சொன்னால் கூட போதுங்க. 108 முறை சொல்வது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா முடியாத பட்சத்தில் 27 முறை சொல்லுங்கள். 7 ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த மந்திரத்தோடு சொன்னீங்கன்னா சூரிய தோஷம் நிவர்த்தி ஆகும். அதனோட பலனை நீங்கள் கண்கூட உணரலாம். சூரிய தோஷம் மட்டும் இல்லைங்க, சூரியன்கிட்டேருந்து சக்தி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை செய்யலாம். விட்டமின் டி இதில் கிடைக்கிறதுனால அறிவியல் பூர்வமாகவும் இது நமக்கு பயன் கொடுக்கும். இந்த முறையை நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி காலையிலே செய்கிறது ரொம்ப நல்லது. சூரியனை மனசார வேண்டிக்கிட்டு இது நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வேலையில் உள்ள அனைத்து தடைகளுமே நீங்கும். அரசாங்க உத்தியோகம், வேலை வாய்ப்புக்கான அனைத்து காரியங்களையுமே நமக்கு தரக்கூடிய தெய்வம் சூரிய பகவான். இந்த வழிபாட்டை நம்ம சூரிய பகவானை நினைச்சு அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய இன்னொரு வழிபாடும் இருக்குது. அதையும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் தான் செய்யணும். காலையில் சூரிய ஹோரை 6 to 7 இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. இந்த வழிபாட்டுக்கு காலையில் சீக்கிரம் குளிச்சுருங்க. ஒரு தட்டில் கற்பூரம், ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியமாக கற்கண்டு இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களோட மாடிக்கு போங்க. அப்படி இல்லைனாக்கா வீட்டிற்கு வெளியில் நின்றுக்கோங்க. அதாவது சூரிய ஒளி எங்கே உங்கள் மீது படுமோ அந்த இடத்துல நீங்கள் நின்றுக்கோங்க.
அந்த தட்டில் நம்ம கற்பூரம் வச்சுருக்கோம்ல, அதை ஏற்றி அந்த நம்ம சாமிக்கு எப்படி தீபதூபம்லாம் காட்டுவோமோ அந்த மாதிரி சூரிய பகவானை பார்த்து உங்களுடைய அந்த தீபதூபம் காட்டிட்டு உங்களுடைய 2 கைகளையும் மேலே தூக்கி ஓம் சூரிய தேவாய நமக இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி உங்களை நீங்களே ஒரு முறை சுற்றி வந்து சூரிய பகவானை பார்த்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தீபார்த்தனை தட்டு, நெய்வேத்திய பிரசாதம் எல்லாத்தையுமே உங்கள் வீட்டு பூஜைக்கு கொண்டு வந்துட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இதே போல் சூரிய பகவானை மனசில் நினச்சிட்டு ஓம் சூரிய தேவாய நமக இந்த மந்திரத்தை 308 முறை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதும் நெய்வேத்திய பிரசாதத்தை சாப்பிட்லாம். இந்த வழிபாட்டை யாருக்கு வேலை வேணுமோ அவங்க தான் செய்யணும். அப்போ தான் 100% பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்காக மற்றவங்க பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக தான் அந்த பலன்ங்கிறது நம்ம கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வழிபாடு செஞ்சிங்கன்னா அசைவத்தை தவிர்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லைங்க, இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு நீங்கள் அசைவம் சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி இந்த வழிபாடு செய்கிற வரைக்கும் நீங்கள் சுத்தமாக இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பெண்களாக இருந்தனா மாதவிலக்கு சமயத்தில் இதை செய்ய வேண்டாம். இதை தவிர்த்துக்கிட்டு இந்த வழிபாடை உங்கள் மாதவிலக்கு முடிஞ்சதும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்புக்கான இந்த பரிகார முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னாக்கா முழு மனதோட இந்த ஒரு பரிகாரத்தை இதில் எது வேணாலும் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். பங்குனி மாதத்தின் முதல் ஞாயிறு நாளைய தினம் இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதற்காக செய்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கைகூடி வரும். உங்கள் கடின உழைப்போடு இந்த வழிபாடும் செய்து பாருங்கள். நிச்சயமாக 100% நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.